ஒவ்வொரு சமுதாயம், இப்ப ஒரு உதாரணம் மீனவர் சமுதாயம் தான். தமிழ்நாட்டு மீனவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்க, அந்த சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு வீடு இருக்கிறதா, குடிசையில் இருக்கிறாங்களா, போட் இருக்கிறதா, போட் மெக்கனைஸ்ட் போட்டா அல்ல சாதாரண போட்டா, வலைகள் இருக்கிறதா, அவங்க பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்களா, 10வது எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை நிலம் வச்சிருக்கிறாங்க, இதுதான் கணக்கெடுப்பு. இதுதான் நடத்த சொல்றோம். ஆனா அதை நடத்தினா அவங்க கண்ணோட்டத்தில், அரசுடைய கண்ணோட்டத்தில் என்ன, அவங்க நடத்தினா இந்த சாதியில இவ்வளோ சீட்டு கேட்பாங்க, அவங்களோட எண்ணம் அப்படி போகுது. ஆனா அதற்காக நாங்க நடத்த சொல்லல. சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் சமூகத்தில் தாழ்ந்த சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், அடக்கப்பட்ட சமுதாயம், வஞ்சிக்கப்பட்ட சமுதாயம் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது என்று அதற்கேற்ப வியூகங்களை அரசு அமைக்க வேண்டும். அதில் ஒரு வியூகம் தான் இடஒதுக்கீடு. அப்படிப்பட்ட மீனவர் சமுதாயத்திற்கு நீங்க முழு ஆய்வு நடத்தி அந்த மீனவர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும். ஒண்ணு, சலுகைகள் கொடுக்கலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், டார்கெட்டட் அட்டாக், மைக்ரோ லெவல் பிளானிங் சொல்றது. ஒவ்வொரு சமுதாயத்தையும் எவ்வளவு இருக்கு, 436 இருக்கு. ஒவ்வொரு சமுதாயத்திற்கு என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று கண்டறிந்தால் அவர்களுக்கு ஏற்ற திட்டங்களை கொடுக்கலாம். அவங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது அதில் ஒன்று. அதற்கு மேலே எவ்வளவு இருக்கிறது, அதைத்தான் நாங்க கேட்டுட்டு வரோம்.